இனி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா 30க்கு 40ங்கிற லேண்ட் டைமென்ஷன் கொண்ட 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் மாடலில் 3 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடாக ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், லேண்ட் டைமென்ஷன் 30க்கு 40, டோட்டல் பில்டிங் ஏரியா 1650 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மதுக்கரையில் LNT பைபாஸ்க்கு மிக அருகாமையில் ஆல்ரெடி ஃபுல்லாக டெவலப் ஆன ரெசிடென்சியல் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. ஒயிட், ஆரஞ்சு, லைட் அண்ட் டார்க் கிரீன் கலர் காம்பினேஷனில் நிறைய டெக்ஸ்சர் ஒர்க் அண்ட் ஸ்பாட்லைட்ஸ்லாம் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணியே வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒயிட் வித் கிரீன் கலர் காம்பினேஷனில் அழகான 2 மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்மல் யூசேஜுக்காக சின்னதாக ஒரு மெட்டல் கேட்டும், கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் 11க்கு 20. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் 5000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி அண்டர் கிரவுண்ட் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கு இடையில வீட்டை சுற்றியுமே செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே இடையில கோல்டன் கலர் பீடிங் கொடுத்து நீட்டாக லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே நார்த் வெஸ்ட் கார்னர் வாயு மூலையில் அவுட்டர் டாய்லெட் சைஸ் 4க்கு 5. மெயின் டோரை 5க்கு 7ங்கிற சைஸில் டீக்குட்ல அழகாக டிசைன் பண்ணி வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 16க்கு 16. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வாலில் இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கு கீழேயே ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் அழகான வால் மவுண்டட் உட்டன் டிவி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கு கீழேயே UPS வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து இப்போ டைனிங்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 8க்கு 8. டைனிங்ல இருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகும். சைஸ் 8க்கு 8. கிச்சன் அண்ட் டைனிங்கோட வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் இடையில கோல்டன் கலர் பீடிங் கொடுத்து அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் L ஷேப்பில் டிசைன் பண்ணி ரெடிமேட் சிங்க்கும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்க்கு கீழே கம்ப்ளீட்டாக பேஸ் கேபினெட்ஸ், டேபிள் டாப்க்கு மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸ், கிச்சனோட சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழே வர செல்ஃப்மே கம்ப்ளீட்டாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வால் மவுண்டட் பூஜா யூனிட் கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னர் வீட்டோட குபேர மூலையில் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16க்கு 10. பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழே வார்ட்ரோப்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 7க்கு 4. ஃப்ளோர் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க.
கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கு உண்டான இன்னர் ஸ்டேர்கேஸோட ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் யூஸ் பண்ணி ரைசிங்க்கு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸோட லெஃப்ட் சைடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஹேண்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லாபி ஏரியா. லாபில இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னர்ல வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16க்கு 10. கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் மேலே தான் இந்த பெட்ரூமை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம் அண்ட் டாய்லெட்டோட சைஸும் சேமாக தான் இருக்கு. இந்த பெட்ரூமோட சவுத் வால்லையும் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே வார்ட்ரோப்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16க்கு 11. கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவுக்கு ஸ்ட்ரைட் மேலே இந்த பெட்ரூம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற 2 பெட்ரூம் மாதிரியே இந்த பெட்ரூமோட சவுத் வால்லையும் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே வார்ட்ரோப்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சன், பெட்ரூமோட வார்ட்ரோப்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு கம்ப்ளீட்டாகவே கபோர்ட் ஒர்க் அலுமினியத்திலே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 10க்கு 5ங்கிற சைஸில் ரொம்பவே ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோரிங் டைல்ஸ் நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணிடுவாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான 3 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடு கோயம்புத்தூர் மதுக்கரையில் LNT பைபாஸ்க்கு மிக அருகாமையிலே லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் டெரஸ் கம்ப்ளீட்டாகவே ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் ஃப்ளோரிங் டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நார்த் வெஸ்ட் கார்னரில் துவைக்கிறக்குள்ள அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட அவுட்டர் டாய்லெட்டுக்கு ஸ்ட்ரெயிட் மேலே அமைஞ்சிருக்கு. வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.